சுவிசேஷ ஊழியத்தில் பங்கு. ஐக்கியம் என்பதின் இரண்டாம் பொருள் பங்காளிகளாக அல்லது கூட்டாளிகளாக தொழில் செய்வது. லூக்கா 5:10 கலந்து கொள்வது. 2 கொரிந்தியர் 10:16, பிலிப்பியர் 3:10 ஒரே நோக்கத்திற்காக பங்காளிகளாக இணைந்து செயல்படுவதும் அதன் விளைவாக வரும் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் வெற்றியையும் சோதனைகளையும் பகிர்ந்து கொள்வது. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்பப்பட்டதின் நோக்கமே விசுவாசிகளோடும் பங்காளிகளாய் இணைந்து செயல்பட்டு கிறிஸ்து இயேசுவின் கிருபைக்கு சாட்சியாக மரித்த ஆவிகளை உயிர்ப்பிப்பதற்காகத்தான். இயேசு இவ்வுலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக தனது சீஷரிடத்தில், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றலவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். யோவான் 15:26-27. ஆகவே முதலில் சுவிசேஷம் பிரசங்கிக்கும் பணி பரிசுத்த ஆவியானவருக்குத்தான் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்புதான் தேவன் மீது விசுவாசம் வைத்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் சுவிசேஷத்தின் பணியை பரிசுத்த ஆவியானவரும் மனுக்குலமும் பங்காளிகளாக, அதாவது பரிசுத்த ஆவியானவரை மூத்த பங்காளராக வைத்து இணைந்து செயல்பட வேண்டும் என்று இயேசு வலியுறுத்தினார். ஏன் சுவிசேஷ ஊழியம் இன்று முன்னேற்றமற்ற நிலவரத்தில் காணப்படுகிறது? ஆத்தும ஆதாயம் பணியில் சபை ஏன் பின்தங்கி நிற்கிறது? ஏன் சுவிசேஷ பணி திவாலாகிவிட்ட நிலவரத்திற்கு வந்திருக்கிறது? காரணம் என்னவெனில், பரிசுத்த ஆவியானவருடன் பங்காளிகளாக இணைந்து செயல்படாமல் பங்காளிகளுக்குள் முறிவு ஏற்பட்டுவிட்டது. இந்நாட்களில் மக்கள் பரிசுத்த ஆவியானவரை ஒப்புக்கொள்வதும் இல்லை, வரவேற்பதும் இல்லை. அவரை சார்ந்து கொள்ளாத காரணத்தால் தேவனுடைய வேலையை அவரவர் சொந்த வழியில் செய்து முடிக்க முயற்சிப்பதால் தோல்வியில் முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தில் இந்த பரிதாபமான தோல்வியை குறித்து தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3:20. இந்த வார்த்தைகளை விசுவாசமில்லாத உலகுக்கு சொன்னால் ஆச்சரியப்பட மாட்டார்கள். ஆனால் உலகத்தின் கடைசி கால விசுவாசிகளாகிய லவுதோக்கிய சபைக்குத்தான் சொல்லப்பட்டது. எவ்வளவு பயங்கரமான வெளிப்படுத்தல்! இதை எண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சதா காலமும் தாம் நம்மோடு இருப்பதாக நம்முடைய தேவன் சொன்னார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை வாசலுக்கு அப்பால் நிறுத்திவிட்டு தேவனுடைய வேலையை மனிதனை மையமாக வைத்து செய்ய சபை முயற்சி செய்கிறது. ஆதி சபையில் இவ்வாறு நடந்ததில்லை. முதல் நூற்றாண்டு பரிசுத்தவான்கள் சுவிசேஷ ஊழியம் துவக்கம் முதல் இறுதி வரை பரிசுத்த ஆவியானவருடன் கூட்டமாக இணைந்துதான் செயல்பட வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார்கள். பிரசங்கித்த அப்போஸ்தலர்களை விசாரிக்கும் பொருட்டு எருசலேமின் யூதர்களின் சங்கத்தாரின் கேள்விகளுக்கு இவ்வாறு பேதுரு பதிலுரைத்தார். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்கிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அப்போஸ்தலர்கள் 5:30-32. அப்போஸ்தலர்கள் சுவிசேஷ ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவருடன் பங்காளராக இணைந்து செய்தார்கள் என்பதை பேதுரு உறுதி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் பூரணத்தை பெறும் வரை இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க துவங்கவில்லை. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட்ட காரணத்தால் தான் மிகுந்த வல்லமையோடும் அதிகாரத்தோடும் தன்னுடைய 3.5 ஆண்டு கால ஊழியத்தை முடிக்க முடிந்தது. இவற்றையெல்லாம் அறிந்த பின்னரும் மனித வல்லமையோடும் ஞானத்தோடும் தேவனுடைய வேலையை செய்து முடிக்க முடியும் என்று நினைத்தால் நம்முடைய அசட்டுத்தனத்தை என்னவென்று சொல்வது? உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கி C.H. ஸ்பர்ஜன் நிறுவிய போதகர்களுக்கான கல்லூரியில்
ஒரு முறை ஆர்ச்சர்பால்ட் பிரோலன் என்ற இளைஞர் வந்தார். அவர் அந்த கல்லூரியின் பட்டதாரியான பின் லண்டன் நகரில் வெற்றிகரமான பிரசங்கியாரானார். ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் பிரசங்கத்தை கேட்க கூடினார்கள். அநேகர் இவ்வளவு பெரிய அபிஷேகம் இந்த இளம் ஊழியக்காரருக்கு இருக்கிறதே என புகழ்ந்தார்கள். இந்த பெரிய வல்லமை இவருக்கு எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவர் இறந்த பின் அவர் உபயோகித்து பழைய வேதாகமத்திலிருந்து அந்த ரகசியம் விளங்குகிறது. அப்போஸ்தலர் 15:28 அவசியமான இவைகள் அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது என்ற வசனத்தின் அருகே அவர் இவ்வாறு ஒரு குறிப்பு எழுதியிருந்தார். மூத்த பங்காளராகிய பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுவது எவ்வளவு முக்கியமானது. அவரோடு கூட்டாக இல்லாமல் நமது விசுவாச ஜீவியத்திற்கோ சுவிசேஷ ஊழியத்திற்கோ எந்த மதிப்பும் இல்லை. நம்முடைய விசுவாச ஜீவியத்திலும் சுவிசேஷ ஊழியத்திலும் உள்ள ஆசீர்வாதமும் வெற்றியும் மூத்த பங்காளராகிய பரிசுத்த ஆவியானவருடன் நாம் எந்த அளவு ஆழ்ந்த நட்புறவை வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்தே இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பின் பரமேறுவதற்கு முன்பு அவருடைய சீஷர்களை அருகில் அழைத்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்தேயு 28:19-20 என்று சொல்லி முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கட்டளையிட்டார். ஆனால் அவ்வாறு சொல்லிவிட்டு அவர்களை உடனடியாக பிரசங்கிக்க துவங்க சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவருடன் கூட்டு இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது என்று அவர்களுக்கு சொன்னார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். லூக்கா 24:49. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர்கள் 1:4-8. சீஷர்கள் இயேசுவின் கட்டளையை முற்றுமாய் கீழ்ப்படிந்ததின் காரணத்தினால்தான் சுவிசேஷத்திற்கு ஆதி சபையில் ஆச்சரியமான வெற்றி கிடைத்தது. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமில் காத்திருந்தார்கள். பெற்றுக்கொண்டதன் பின் தான் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். ஆங்கிலேய வேத வல்லுநரும் வெற்றிகரமான போதகருமான ஜி. கேம்பல் மோர்கன் அப்போஸ்தலர் 5:30-32 கூறப்பட்ட வசனங்களுக்கு இவ்வாறு விளக்குரை எழுதினார். பரிசுத்த ஆவியானவரின் சாட்சி தான் சபைக்கு குறிப்பிடத்தக்க வல்லமையாகும். பரிசுத்த ஆவியானவருடைய நல்லிணக்கம் இல்லாவிட்டால் எருசலேம் ஆனாலும் சரி அல்லது லண்டன் ஆனாலும் சரி சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த முடியாது. பிரசங்கத்தை பிரசங்கிப்பவர்கள் இந்த அத்தரிசனமான வல்லமையை பெற்று தங்களை பலப்படுத்தி கொள்ளாவிட்டால் சபை தான் பெற்றுக்கொண்ட நித்தியமும் ரகசியமான ஒளியை பிரதிபலிக்காவிட்டால் சபையும் பிரசங்கிப்பவர்களும் எப்பொழுதும் குறைவுபட்டவர்களாகவும் பிரயோஜனமற்றவராகவும் இருப்பார்கள். வெளித்தோற்றத்திற்கு அழகாகவும் அப்பழுக்கற்ற பூர்ண காட்சியளித்தாலும் அவர்கள் உயிரற்ற சரீரத்தை போல குளிரடைந்தவர்களாகி விடுகின்றனர். உண்மையிலேயே நாம் லண்டன் நகரத்தை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என விரும்பினால் நாம் எல்லா வழியிலும் பரிசுத்த ஆவியானவருடன் கூட்டாக இணைந்து செயல்பட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே சபை தொடர்ந்து சந்தோஷத்திலும் சோதனையிலும் தேவனோடு வெற்றி நடை போட்டு முன்னேற முடியும். பரிசுத்த ஆவியானவருடன் கூட்டாக இணைந்து சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் திரும்ப திரும்ப தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சமரியாவிற்கு சென்று ஏராளமான மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஏதுவாக எழுப்புதல் கூட்டங்கள் நடத்திய பிலிப்பை காண்கிறோம். எண்ணிலடங்கா மக்கள் குணமடைந்தார்கள். மகா பெரிய அற்புதங்கள் ஆச்சரியமான நிகழ்ச்சிகளும் நடந்தன. எங்கும் மகிழ்ச்சி பொங்கி பெருகியது. இப்பெரிய எழுப்புதலுக்கு மத்தியில்
பிலிப்பிடம் ஒரு தேவதூதன் தோன்றி தெற்கு முகமாக திரும்பி காசாவுக்கு போ என்று சொன்னான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய சித்தம் எப்படி வேறுபடுகிறது பார்த்தீர்களா? காசாவுக்கு போக சொல்லும் போது தவறான வெளிப்பாடுடன் சாத்தான் பிலிப்பை சோதிப்பது போல நமக்கு தோன்றுகிறது. வெற்றிகரமாக நடந்து வருகிற கூட்டங்களை விட்டுவிட்டு பாழான வனாந்திரத்துக்கு அவன் ஏன் செல்ல வேண்டும்? ஏனென்றால் பிலிப்பு பரிசுத்த ஆவியானவருடன் கூட்டாக இணைந்து காரியங்களை செய்து வந்தான். காசாவுக்கு போக சொன்ன உத்தரவு பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து தான் வந்தது என்பதை நிச்சயித்திருந்தான். அதற்கு கீழ்ப்படிந்து சமரியாவின் கூட்டங்களை விட்டுவிட்டு எங்கே செல்கிறோம் என்பது கூட தெரியாமல் விசுவாசத்தின் நிமித்தமாக வனாந்திரத்துக்கு சென்றான். ஆனால் முழு ஆப்பிரிக்கா கண்டத்தையும் பிலிப்பு சந்தித்த எத்தோப்பிய ஆத்துமா மூலம் விடுதலையாக்க வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவரின் திட்டமாயிருந்தது. வேதாகமம் அந்த காட்சியை இவ்வாறு வர்ணிக்கிறது. அந்தபடி அவன் பிலிப்பு எழுந்து போனான். அப்பொழுது எத்தேப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தாகே என்பவள் மந்திரியும் அவனுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனாயிருந்த எத்தோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்ப போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசியா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27-28. பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தம் செய்யப்பட்ட ஒரு ஆத்துமாவுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பிலிப்புவை வனாந்திரத்துக்கு அனுப்பினார். இதன் காரணமாக எத்தியோப்பியன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான். சமரியாவில் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பானால் அங்குள்ள அறுவடையை விட எவ்வளவு பெரிய அறுவடையை செய்திருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் சிறிதாக தோன்றினாலும் நாம் அதை அசட்டை செய்வதோ அற்பமாக எண்ணுவதோ கூடாது. ஏனென்றால் அவரது திட்டம் என்ன என்பதை பற்றி நமக்கு தெரியாது. பிலிப்புவுக்கு பரிசுத்த ஆவியானவரின் கட்டளை மிகவும் திட்டமாக கூறப்பட்டது. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்போஸ்தலர்கள் 8:29. அத்தரிசனமான பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலால் பிலிப்பு ஏற்ற வேளையில் ஏற்ற இடத்தில் எத்தியோப்பிய மந்திரியை அணுகினான். அப்பொழுது அந்த மந்திரி ஏசியா தீர்க்கதரிசியின் அதிகாரத்தில் நம்முடைய பாவ நிவர்த்திக்காக கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து படித்துக் கொண்டிருந்தான். ஏற்ற சமயத்தில் எவ்வளவு ஆச்சரியமான வழி நடத்துதல்! பிலிப்புவின் உபதேசத்தை கேட்ட பின் எத்தியோப்பியன் இயேசுவை தனது இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். தண்ணீருள்ள இடத்தில் அவர்கள் வந்தபோது அந்த எத்தியோப்பியன் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டான். அதற்கு பின் நடந்த காரியங்களை நாம் காணும் போது சுவிசேஷத்தை உபதேசிக்கும் பணியில் பரிசுத்த ஆவியானவரின் கூட்டிணைப்பு எவ்வளவு வல்லமையுள்ளது என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியில் போனான். அப்போஸ்தலர் 8:39. கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். இது ஒரு வல்லமையான கூட்டணிப்பு அல்லவா? சிலர் இன்றைய நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் இது போன்ற வேலைகளை செய்வதில்லை என்று சாக்குப்போக்கு சொல்லி தங்கள் வல்லமையற்ற நிலவரத்தை நீதிகரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொன்னபோது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:16. என்றென்றைக்கும் என்பதை கோடிட்டு காட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்றும் மாறாதவர். அவர் இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏன் வேலை செய்ய முடியவில்லை என்றால், இன்றைய விசுவாசிகள் அவரை வஞ்சிக்கிறார்கள், அவரை மறுதலிக்கிறார்கள், அவரை சார்ந்து கொள்வதில்லை, அவருக்கு செவிசாய்ப்பதில்லை. பழைய பொருட்களை பொருட்காட்சியில் வைத்திருப்பது போல பரிசுத்த ஆவியானவரை அலட்சியப்படுத்துவோமானால் வல்லமையான சுவிசேஷம் பழம்பெரும் செய்தியாகிவிடும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் மற்றொரு கூட்டணிப்பின் காட்சியை காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட்டணிப்போடு புறஜாதி ஆகிய கொர்நேலியு என்ற நூற்றுக்கு அதிபதிக்கும் அவன் வீட்டாருக்கும் உபதேசிக்க பேதுரு அனுப்பப்பட்டான். பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும், பேதுருவே எழுந்திரு,
அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கியவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்பவும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தன் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர்கள் 10:9 முதல் 20 வரை. ஆத்துமாக்களின் விடுதலைக்காக பரிசுத்த ஆவியானவரின் வேலை எப்படி நடைபெறுகிறது என்பதை நாம் மீண்டும் இதன் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். செசரியாவில் ரோம ராணுவத்தை சார்ந்த கொர்நேலியு என்ற 100 அதிபதி இருந்தான். அவன் சிறந்த பக்திமானாயிருந்தான். ஆனால் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தூதன் மூலமாக சுவிசேஷ பிரசங்கத்தை கேட்கும் பொருட்டு பேதுருவை வரவழைக்கும்படி கொர்நேலியுவுக்கு அறிவுறுத்தினார். அப்போஸ்தலர்கள் 10:1-8. யூத முறைப்படி வைராக்கியமாய் வளர்க்கப்பட்ட பேதுரு புறஜாதியிடம் ஐக்கியம் வைப்பதையோ அவர்களோடு உறவாடுவதையும் கூட அருவருப்பானது என்று அசுத்தமானது என்றும் கருதினவன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் ஊழியத்தை விசாலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் 3 முறை வினோதமான காட்சிகளை காட்டினார். கொர்நேலியுவின் வீட்டிற்கு போக சொல்லியும் அதில் ஏதும் சந்தேகப்பட வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்கு கட்டளை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் எவ்வளவு ஆச்சரியமான ஊழியம்! தூதை கொடுப்பவரையும் தூதை பெற்றுக் கொள்கிறவரையும் இருதாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். இது நமது அறிவுக்கு எட்டாததாய் இருக்கிறது. ஒரு ஆயத்தம் செய்யப்பட்ட பாத்திரம், ஒரு ஆயத்தம் செய்யப்பட்ட ஆவியோடு ஊழியம் செய்வதுதான் இன்று பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான ஊழியமாய் இருக்கிறது. ஏற்ற வேலை எது என்பது கர்த்தர் ஒருவரே அறிவார். கொர்நேலியுவின் வீட்டில் பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அப்போஸ்தலர்கள் 10:42-43. நிகழ்ச்சியை தொடர்ந்து சொல்கிற பொழுது இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்போஸ்தலர் 10:44-46. இது போன்ற ஆச்சரியமான வேலை பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள கூட்டிணைப்பால் மட்டும்தான் நடைபெற முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளில் முழு சபையும் பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து கிரியை செய்கிற ஒரு காட்சியை லூக்கா விளக்குகிறார். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் ஆர்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடன் வளர்க்கப்பட்ட மணியினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். அப்போஸ்தலர்கள் 13:1-4. பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்பதை கோடிட்டு காட்டுகிறேன். இந்த சம்பவத்திலிருந்து சுவிசேஷ ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள உறவு எப்படிப்பட்டது என்பது குறித்து பல முக்கிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் பரிசுத்த ஆவியானவரே சர்வ வல்லவரும் சர்வ அதிகாரமுள்ளவரும் ஆவார். சபையில் முதன்மையான இடத்தை பற்றி கொண்டு நான் எனும் பிரதிச்ச பெயருடன் சுவிசேஷத்தின் வேலையை பரிசுத்த ஆவியானவர் தாமே செய்து வருகிறார்.
பரிசுத்த ஆவியானவர் தாமே சர்வ அதிகாரங்களை படைத்த ஸ்தானாதிபதி அம்பாசிடர் என்பதை வலியுறுத்துகிறார். அவர் குறிப்பிட்ட சபைக்கோ தனி மனிதருக்கோ மட்டும் சொந்தமானவர் அல்ல. சுவிசேஷ ஊழியத்தில் பாடுபடுபவர்கள் வெற்றி காண வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவருடன் கூட கூட்டிணைப்போடு மட்டும்தான் முடியும் என்பதை இந்த பகுதியிலிருந்து தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அந்தியோகியா சபையை போல பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கும் ஆவலோடு காத்திருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆவியிலே ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை கேட்பது போல அல்லாமல் வேறு எந்த வகையில் பரிசுத்த ஆவியானவரின் குரலை நாம் கேட்க முடியும்? இன்றைய சபையிலே மனிதர்களை திருப்திப்படுத்தக்கூடிய திட்டங்களும் நிகழ்ச்சிகளுமே நிறைந்திருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய காரியம். ஆனால் அதுதான் உண்மையான நிலவரம். ஆராதனை சமூக கூட்டங்களைப் போலாகி மாம்சீக சந்தோஷத்திற்காக மட்டுமே திட்டமிடப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு செவி சாய்ப்பது என்பது இல்லாது போய்விட்டது. அதன் விளைவாக பரலோக ராஜ்யத்தை குறித்த கரிசனை இருக்க வேண்டிய அதன் வேலை அனைத்தும் வீணாகி விடுகிறது. சபை திவாலாகக்கூடிய நிலையின் அருகில் வந்துவிட்டது. சபை நிந்தைக்குரிய காரியமாகிவிட்டது. எல்லா நகரங்களிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் ஆலய கட்டிடம் உள்ளது. ஆனால் தொழுது கொள்பவர்களின் ஆவி வெறுமையாகவும் வெற்றிடமாகவும் உள்ளது. நாம் உலகத்திற்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட தேவ கட்டளையை நாம் தள்ளிவிட்டோம். பரிசுத்த ஆவியானவரின் அழைப்புக்கு நமது செவிகளை அடைத்துக் கொண்டோம். வழி தப்பிப்போன ஆட்டு மந்தையை போல சபை இங்கும் அங்கும் அலைகிறது. கடைசியாக யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரியும் பிசாசிற்கு இரையாகி போகிறார்கள். வேத புரட்டுதலும் தவறான உபதேசங்களுமே தலை தூங்குகிறது. இந்த சூழலிலிருந்து நாம் எப்போது அந்தியோகியா சபையின் ஜப அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்தியோகியா சபையார் ஒரே மனதுடன் கர்த்தருக்கு ஊழியம் செய்து அவருடைய தெய்வீக கட்டளைக்கு காத்திருந்தார்கள் அல்லவா? அவர்கள் உபவாசித்து ஊக்கமாய் ஜபம் செய்து பரிசுத்த ஆவியானவரை மூத்த பங்காளராக கூட்டிணைத்துக் கொண்டு அவரோடு ஊழியம் செய்தார்கள் அல்லவா? இனி வரும் காலத்தில் நாம் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டுமானால் நாமும் பரிசுத்த ஆவியானவரின் மடியை நாடி போக வேண்டும். அவர்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையும் ஞானத்தையும் வழி நடத்தலையும் தருகிறார். நாம் மனம் திரும்பி அவருடைய அழைப்பிற்கு செவிசாய்க்க வேண்டும். பகுதி 2 நிறைவு. எழுத்தாளர் பாலியாங்கிச்சோ, பூரண சுவிசேஷக சபை. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Glory to Jesus. Amen.